டெக்னோவில் வந்து போவா கர்வ் 5G அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வளர்த்தாங்க. முன்னே இந்த டெக்னோவோட போவா கர்வோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். பேக் சைடோட இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டிசைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைபர் லுக் வந்து நமக்கு கொடுக்குது. ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.45 mm திக்னஸ் அப்படிங்கிற ரொம்ப ஒல்லியான ஃபோனாக வந்திருக்கு. மற்றபடியாக IP64 ரேட்டிங் கொடுத்துருக்கேன். லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹெவியான மலையில் வந்து கொண்டு போகாமல் இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஸோ ஃபோனை வந்து கீழே போடாமல் இருக்கிற நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, கர்வ் டிஸ்பிளே. அதாவது ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள 3D கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஹையஸ்டான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது இப்போ 2304 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட்லாம் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலரும் தராங்க. மற்றபடியாக இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது போல் நம்ம டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. ஸோ ஓவரில் ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்கும். விட்னஸ் கிளாஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஓகே தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் கர்வ் டிஸ்பிளேங்கிறதுனால நமக்கு வந்து கீழே போடாமல் யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 7300 அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. நமக்கு இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் மீடியாடெக்கோட Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட்டோட ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 67 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. அதாவது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டாக தராங்க. கூட ஒரு 2 ரேங்க் வந்து கூடலாம். அதாவது கிளாக் ஸ்பீட் லைட்டாக கூட்டியிருப்பாங்க. ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இருந்தாலும் லைட்டாக கூடும். சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். கேம்ஸ்னு பார்க்கும்போது என்ட்ரோ கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் லைட்டான மாடரேட் செட்டிங்ஸ் வச்சு விளையாட முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஆனால் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த ஃபோனில் 2 டிஃப்ரெண்டான ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் அசின் LPDDR4 தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் நமக்கு வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா UFS 3.1 கொடுத்துருக்கலாம். UFS 2.2ங்கிறது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட்லாம். மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண HiOS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரெண்டாவது அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு Android 16 அப்படிங்கிற ஒரே ஒரு ஜென்ரேஷன் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. அது போக 2 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. இது போல் இந்த ஃபோனில் வந்து பல விதமான AI சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எல்லா AI அப்படிங்கிற AI அசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பல விதமான மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், AI கால் அசிஸ்டன்ட், AI ஆட்டோ அசிஸ்டன்ட் மாதிரி சில ஃபீச்சர்ஸ் உள்ளே கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 64 mm ரீட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சார். ரொம்ப ஆகோங்கிற சென்சாரில் நார்மலாக இருக்கும். இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசெண்டான ஷார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். இது f1.7 ஆப்பச்சில் வருது. ரெண்டாவதாக பேருக்கு 2 மோஸுக்கான போர்ட்ரேட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பச்சில் வருது. மற்றபடியாக இந்த கேமராவுக்கு நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்கல. அதனால் வீடியோஸ் கொஞ்சம் சேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 4K ஃபுட்டேஜ் 30 frames வரையும் கேப்சர் பண்ணலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பச்சில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 frames வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IR சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டை கூட ஃபோனை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதே ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. வீடியோவில் உள்ள சவுண்ட் வந்து தெளிவாக இருக்கணுங்கிறக்காக டியூவல் மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. அதுபோல் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸும் பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது போல் டியூல் 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் Wi-Fi, Bluetooth 5.4, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கு நல்ல விஷயம். அடுத்த பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 100% சார்ஜ் 45 நிமிஷத்தில் எட்டுன்னு சொல்கிறாங்க. இது போல் இந்த ஃபோனுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற என்ன கேட்டிங்கன்னா, கேம் விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த டைமில் பேட்டரிக்குள்ளே டேரெக்டாக சார்ஜ் இறங்காமல் சர்க்யூட்டுக்குள்ளே போகும். அதனால் ஃபோன் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீட் ஆகாது. கலசை பொறுத்தவரையும் இந்த டெக்னோவோட போவா கர்வ் வந்து மேஜிக் சில்வர், நியான் சயான், கிரீக் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. கடைசி அதோட விலையை பற்றி பார்க்கலாம். 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 15999க்கும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 16999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டைலான ஃபோன், அதாவது வெளியே பார்க்குற ஸ்டைலாக இருக்கணும், கர்வ் டிஸ்பிளேலாம் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். கேமராஸும் ஓரளவு ஓகே தான் இருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி போகும்போது. ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு வருடத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸ்பெக் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. இந்த ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் இந்த UFS 2.2 மட்டும் ஒரு நெகட்டிவ். ஏற்கனவே சொன்னமே அது ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த டெக்னோட போவா கர்வ் 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.